வணக்கம் பிள்ளைகளே, எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது சம்பிரதாயமாக நாங்கள் எப்படி ஒரிகம் பாணியில் எப்படி இந்த அழகான கைவினையை செய்கிறதுன்று. ஜப்பான் பாஷையில் இதை நாங்கள் ஒரு தொப்பி மாதிரி இதை உண்மையாக கொஞ்சம் பெரிதாக செய்தால் நாங்கள் தலையில் அணிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஜப்பானில் சமுராய் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க தானே. அந்த காலத்தில் சமுராய்கள் இப்படியான அமைப்பை கொண்ட ஒரு தொப்பியை தான் அவர்கள் அணிவாங்க. இதை நாங்கள் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் 2 நிறங்களான ஒரு கடதாசி எடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஒரு அழகான கைவேலைப்பாடு போட்ட பகுதியும் இருக்குது, தனி பிளெயின் கலர்லான ஒரு பக்கமும் இருக்குது. இப்படி 2 கலர்களை செய்யும் போது அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெரிதாக கூட நாங்கள் செய்யலாம். கொஞ்சம் பெரிதாக நீங்கள் செய்தால் தலையில் அணிந்து நீங்கள் விளையாட செய்யலாம். இப்போ நாங்கள் பார்க்கலாம் இது எப்படி செய்வோண்டு. இப்போ நாங்கள் வழமை போல் இந்த கடதாசியை எடுத்து இப்படி முக்கோணமாக மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இது இந்த பகுதியை இப்படி மேல் நோக்கி மடிக்க வேணும். இப்போ இது ஏற்கனவே நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும் தானே, இது மாதிரி நிறைய சமயங்களில் நாங்கள் செய்திருக்கிறோமாகவே உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2 பக்கமும் நாங்கள் மேல் நோக்கி மடித்திருந்தோம். இப்போ நாங்கள் இதை இப்படி திருப்பி வைத்து இந்த முக்கோணம் போல் மேல் அமைப்பு இருக்குது தானே, இந்த கீழ் பகுதி எடுத்து அந்த மேல் பகுதிக்கு இப்படி நாங்கள் சேர்க்க வேணும். சரியா? இந்த பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இந்த பகுதியை எடுத்து இப்படி இந்த இடம் இருக்குது தானே நடுவில், இந்த இடத்துல நாங்கள் அழுத்தி வைத்துக்கொண்டு விரலை அழுத்தி வைத்துக்கொண்டு இந்த மேல் பகுதியை நாங்கள் கொஞ்சம் இப்படி சரிவாக நாங்கள் மடிக்க வேணும். பாருங்கள், இப்படி மேலே இப்படி சமனாக வர மாதிரி நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை எடுத்து இப்படியா நாங்கள் மடிக்க தேவையில்லை, இந்த பக்கம் மடிக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது, இப்போ நான் செய்து காட்டுறது மாதிரி இந்த பக்கமாக கொஞ்சமாக நாங்கள் சரியான சமனாக இருக்கிற மாதிரி மடித்துக்கொள்ள வேணும். சரியா? இனி இப்போ நாங்கள் செய்ய போகிறோம், இந்த மிகுதி பகுதி இருக்குது தானே, கீழ் பகுதி, இதை எடுத்து இப்படி மேல் பக்கத்தை, அதாவது முழுமையாக நாங்கள் மேல் நோக்கி மடிக்காமல் கொஞ்சமாக ஒரு அரைவாசியாக நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், இப்போது நடுவில் ஏற்கனவே அந்த ஒரு கோடு இருந்துச்சு தானே, அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாங்கள் மேல் நோக்கி மடிக்க வேணும், திரும்பவும் மடித்துக்கொள்ள வேண்டும். இப்படி நான் செய்து காட்டுற மாதிரி இப்போ பார்த்தீங்களா எங்களுடைய தொப்பி தயாராக இருக்குது. இப்போ நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறதையும் எடுத்து இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடிக்க வேணும். அதன் பிறகு இப்போது இதை திறந்து இந்த பகுதியை இப்படி உள்நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். மடித்து இப்படி சற்றியாக அழுத்தி நாங்கள் விரல்களால் நாங்கள் இப்படி சரியாக அழுத்தி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், முக்கோணம் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, எங்களுடைய சாமுராய் தொப்பியை நாங்கள் செய்துட்டோம். உண்மையாக இது சொல்லும்போது இது நாங்கள் சொல்கிற மாதிரி ஜப்பானில் இந்த மாதிரி கடதாசிகளை எடுத்து இப்படி தொப்பிகளை செய்து சாமுராய் வீரர்களை போல அவங்க விளையாடுவாங்க. எங்களுக்கு முடியும் இதை எடுத்து நாங்கள் இதே மாதிரி செய்து உண்மையாக இப்படியான ஒரு புத்தகத்தில் எடுத்து இப்படி இந்த புத்தகத்தில் இப்படி பகுதியை ஒரு புக் மார்க் மாதிரியே நாங்கள் வைத்துக்கொள்ள முடியும். இந்த தொப்பியை நாங்கள் செய்து புக் மார்க் மாதிரி செய்து கொள்ள முடியும். ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் தானே ஒரு புக் மார்க் எப்படி செய்தோம்ண்டு. ஆனால் அது மாதிரியே இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு புக் மார்க் மாதிரி இதை செய்து நாங்கள் உபயோகிக்க முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய கைவினைகளை செய்கிறதுக்கு இருக்குது. ஆகவே நாங்கள் உங்களை தயார்படுத்திட்டு இருங்க, அம்மா அப்பாவோடு சேர்ந்து நீங்கள் இதை தயார்படுத்திட்டு இருங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆகவே டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.